இன்றைக்கி கிறிஸ்பி ஸ்பினாச் டாக்கோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது முருங்கீரை. நான் முருங்கீரையை வாங்கி சின்னதாக அந்த குச்சியிலேருந்து எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் ஓவர் பீட்ரூட் சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கலாம். பட் இதுவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தேவையானது அரிசி மாவு. நீங்கள் வீடியோ கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா பவுடர். என் குழந்தைய கையிலே வச்சுட்டு பண்ணுறேங்க. ரெட் சில்லி பவுடர். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு ஆரம்பிக்கலாம். இதுக்கு நம்ம முருங்கீரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த முருங்கீரையை நீங்கள் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ட்ரையாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கீரையில் ரொம்ப அழுக்கு இருக்கும்ல, அதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. ஸோ நீங்கள் அதை வாஷ் பண்ணி ஒரு பேப்பரில் டவலில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு அரிசி மாவு போட்டுட்டு நான் இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 2 to 4 ஸ்பூன் தண்ணி தாங்க போட்டு அப்படியே நான் பெசரி விட்டுற மாதிரி இப்படி பெசரி விட்டுக்கோங்க. ஏன்னா நிறையா தண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி இலியில் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பெசரி மட்டும் விட்டுக்கோங்க. அதில் நீங்கள் உப்பு காரமாக எதுவுமே சேர்க்க வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு அப்படி போட்டு பெசரி வச்சுருந்தீங்கனாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி எடுத்து அந்த சப்பாத்தி சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் பீஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல் சப்பாத்தியை போட்டு எண்ணெயில் பொரிக்கணும்னு அந்த எண்ணெய் நிறையா இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம எண்ணெயும் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்களேன். சின்னதாக ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். அது மாதிரி எண்ணெய் கன்சம்ஷனும் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரைட் ஆயில் திருப்பி ரீயூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் இப்போ நம்ம இருக்கிற சப்பாத்தி எல்லாமே அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் நம்ம சூடு பண்ணியாச்சு. ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறோம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தியை போட்டு பொரிக்க போகிறோம். இந்த பீட்ரூட் சப்பாத்தி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. இதில் நான் எதுவுமே போடல. பீட்ரூட்டை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கோதுமை மாவு நார்மலாக பேசுகிற மாதிரி கோதுமை மாவு, உப்பு, தேவையான உங்களுக்கு நெய், தேவையான அளவுக்கு தண்ணி இது போட்டு பிசைஞ்சு நீங்கள் சப்பாத்தி சுட்டு பாருங்கள். உங்களுக்கு பீட்ரூட் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வராது. அதே மாதிரி குழந்தைங்களும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இதை நீங்கள் ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிப்பியாகவும் எடுத்துக்கலாம், இப்படியும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பாலக்கீரையில் கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி முருங்கீரையில் ட்ரை பண்ணேன். நீங்கள் இதை பாலக்கீரை அரைக்கீரையில் இது கொஞ்சம் வராது. ஏன்னா அதில் தண்ணி சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ பாலக்கீரையில் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இருக்கிற ஒரு சப்பாத்தி பீஸும் இது மாதிரி நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இது நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணாதீங்க. கம்மியான மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா தீஞ்சு போயிடும். பார்த்திங்களா, ஃபுல்லாக இப்போ நம்ம பொரிச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம முருங்கீரையை போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். அதே மாதிரி முருங்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போடுறீங்க. அதே மாதிரி ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க. ஃபுல்லாக வச்சுட்டு போட்டு டக்குன்னு எடுத்துங்க. ஏன்னா கீரை சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஸோ டக்குன்னு போட்டிங்கன்னா படப்படான்னு இருக்கும் அந்த ஈரத்துக்கும் அதுக்கும். ஸோ ஒன்றும் பயந்துடாதீங்க, இதெல்லாம் ஒன்றும் வெடிக்காது. முருங்கையில் ரிச் இன் அயன், கால்சியம் எல்லாமே இருக்குங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் முருங்கீரை எடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதே மாதிரி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா கீரை அழகாக நல்லா ப்ரௌனாக வெந்துருச்சு. வறுப்பட்ட கீரையை இப்போ நம்ம தேவி எல்லாமே டிஷ்யூ பேப்பரில் அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற தட்டில் போட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா எக்ஸஸ் ஆயில் இருந்தாலும் அது ட்ரைன் ஆகிடும். அதனால உங்களுக்கு எண்ணெய் நிறையா நீங்கள் இன்டேக் எடுத்துக்காத மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஷ்ஷில் எண்ணெய் கம்மி இருக்கிறதால உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால தான் நீங்கள் எதுவாவது ஃப்ரைட் ஐட்டம் இருந்துச்சு அது கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பரில் போட்டு கொஞ்சம் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ வறுப்பட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, அந்த கீரையை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன மசாலா ஐட்டம் தான் மிக்ஸ் பண்ணுறோம், கலக்கிறோம், சாப்பிட்றோம். சூப்பராக இருக்கும். இப்போ கீரை கூட கொஞ்சோண்டு நம்ம கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப காட்டியான ஸ்மெல் வரும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு உங்கள் சால்ட்டோட இதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க இருக்க வீட்டில் சால்ட்டு கம்மியாக யூஸ் பண்ண நல்லது. அதனால தான் இப்போ மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், காட்டியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு. இதுக்கு பார்த்து நீங்கள் பெப்பர் பவுடரும் போடலாம், பட் சில்லி பவுட்ரு போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ எல்லாமே போட்டு இது மாதிரி நல்லா கலந்துட்டுக்கோங்க. இப்போ ஃபைனல் முக்கியமான டிப் ஒன்று சொன்னல, என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ். கொஞ்சம் லெமன் ஜூஸ் மட்டும் நீங்கள் போட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது ரொம்ப டேங்கியாகவும் இருக்கும், கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் காரம் புளிப்பாகவும் இருக்கும். அதனால் இதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் இதுக்கு ஒரு அரை புளிப்புக்காக அரை எலுமிச்சம்பழம் போடுறேன். நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா புளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் அரை எலுமிச்சத்துக்கு மேலே கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். பட் திட்டமான புளிப்பு இருந்தால் இந்த டிஷ்ஷுக்கு இன்னும் நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி அந்த சப்பாத்தியில் வந்துட்டு வெறும் உப்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் உப்பு போடும்போது மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து செட்டிங் ப்ராசஸ்க்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாக்கோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம கிறிஸ்பி ஸ்பினாச்சும் ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து அந்த சப்பாத்தி நம்ம ஃப்ரைடே சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த சப்பாத்தி மேலே இந்த கீரையை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தி இன்னோவேட்டிவ் டிஷ்ஷஸ் வேணும்னா கண்டிப்பாக என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.